எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவத்தால் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை நான் இப்பொழுது நியாயம் தீர்க்க போகிறேன். அவருக்கு பயந்தவர்களோடு கூட அவருடைய ரகசியம் இருக்கிறது. உனக்கு இன்றைக்கு வெளிப்பாடு தேவையா? தேவனோடு கூட சஞ்சரிக்க பிரயாசப்படு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவருடைய முடிவை குறித்து நோவாவோடு பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு நீ ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவனாய் மாற வேண்டுமானால், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீ சந்ததிக்குள்ளாய் நீதிமானாய் இருக்க வேண்டும். சந்ததிக்குள்ளாய் நீ கிருபை பெற்றவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்களிலே நீ தயவு பெற வேண்டும். நீ கர்த்தருடைய கண்களிலே தயவு பெறுவதை விட்டுவிட்டு உலகத்திலே பெரிய பெரிய ஜனங்களை பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, பணக்காரர்களுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறாயே, அரசியல்வாதிக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறாயே. இந்த தயவு உன்னை நித்தியத்திற்கு கொண்டு போகாது. இந்த தயவு உனக்கு வெளிப்பாடை கொண்டு வராது. இந்த தயவு உன்னுடைய ஊழியத்தை முன்னிற்கு கொண்டு வராது. ஆனால் நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் மாம்சமான யாவருடைய முடிவையும் தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். பூமியை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்த கண்கள் அவருக்கு முன்பாக யாவும் நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறபடியினால் அவர் பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். பூமியானது தன் இருந்த மாம்சமான யாவரும், பூமியிலே இருந்த மாம்சமான யாவரும் தங்கள் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் நோவாவை கூப்பிட்டு நோவாவோடு ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். திட்டமான தீர்க்க தரிசனம். ஆவியானவர் சொன்னார் சொன்னார் என்று சொல்லுகிறாயே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவாவோடு திட்டமாய் பேசினார். ஏன் பேசினார் தெரியுமா? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். இன்றைக்கு தேவனோடு கூட நீ சஞ்சரிக்க பிரயாசப்படு. தேவனோடு கூட சஞ்சரிக்க பிரயாசப்படு. இரண்டாவது, தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தோடு கூட வாழ்ந்த ஒரு ஏனோக்கு, மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஏனோக்கு, ஆனால் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவ சமூகத்திலே உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை. முழங்காற்படியிட்டு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. சபைக்காக ஊக்கமாய் உட்கார்ந்து உபவாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை சகோதரனே? குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். குடும்பத்தோடு கட்டப்பட்டிருந்த ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தான். தேவனோடு சஞ்சரிப்பாயானால் நீ வெளிப்பாடுகளை பெறுவாய். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உன்னுடைய சபையை குறித்த வெளிப்பாடுகளை நீ அறிய வேண்டுமானால், உன்னுடைய ஜனங்களை குறித்த வெளிப்பாடுகளை நீ அறிய வேண்டுமானால், இன்றைக்கே தேவனோடு சஞ்சரிக்க பிரயாசப்படு. தேவனோடு பேச ஆரம்பி சகோதரனே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். அவன் காணப்படாமற் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, ஏனோக்கினுடைய ஒரு அன்பு, தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனோடு கூட அவன் எடுக்கப்பட்டான். அவரோடு கூட சஞ்சரிப்பாயானால் அவர் உனக்கு இன்றைக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யூதாவுக்கு எழுதின நிருபம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும்
அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல விதமான அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வருகிறார் என்று இவன் முன்னறிவித்தான். எப்படி இவன் முன்னறிவிக்க முடியும் தெரியுமா? இவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவருடைய ரகசியம் இந்த ஏனோக்குக்குள் காணப்பட்டது. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆகவே மாம்சமான யாவருடைய முடிவையும் குறித்து ரகசியத்தை தேவன் நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆகவே ஏனோக்குக்கு தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்ன ரகசியம்? பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், சாபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய், அவபக்தி உள்ளவர்களை தண்டிக்கும்படியாய், விபச்சாரத்தில் இருக்கிறவனை தண்டிக்கும்படியாய், தகப்பனுக்கும் தாய்க்கும் விரோதமாய் பாவத்தில் இருக்கிற வாலிபர்களை தண்டிக்கும்படியாய், இச்சைக்குள்ளாய் கிடக்கிற வாலிபர்களை தண்டிக்கும்படியாய், டிவி மோகம், டிவி சீரியல், காமவிகாரம், இச்சை, விபச்சாரம் இவைகளுக்குள்ளாய் இருக்கிற யாவரையும் தண்டிக்கும்படியாய் இதோ தேவனாகிய கர்த்தர் ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு கூட மகிமையின் பிரசன்னத்தோடு கடந்து வரப்போகிறார். இதுதாங்க வெளிப்பாடு. அவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சுமார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ அவர் சீக்கிரமாய் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் என்று ஒரு வெளிப்பாட்டை சொன்னான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பாயானால் தேவன் தம்முடைய ரகசியத்தை உனக்குள்ளே வைப்பார். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறவர்கள், தனிமையிலே தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் உலாவி பிள்ளைகளோடு கூட பேசும்படி விரும்புகிறார். அவர் விரும்புகிற பொழுது நீ அவரோடு கூட பேச ஆரம்பித்தால் அவர் ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன் நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் பொய்யாய் போய் கொண்டிருக்கின்றன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு சஞ்சரிக்காத பட்சத்தில் நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே. தேவனோடு சஞ்சரிக்க பிரயாசப்படு. அப்பொழுது அவர் உன்னோடு கூட ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஏனோக்குக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். நான் ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு கூட வரப்போகிறேன். எதற்காக வரப்போகிறேன் தெரியுமா? அவபக்தியாய் நடக்கிறவர்களை தண்டிக்க போகிறேன். இன்றைக்கு அநேகர் அவபக்தியாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்படவில்லை, பாவத்திற்குள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மகனே நீ கோடா கோடியாய் பெருக போகிறாய், கர்த்தருடைய கண் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரத்திலே நீ ராஜமுடியாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். இல்லை சகோதரனே, உன் பாவத்தை விட்டு திரும்பாத பட்சத்தில் நீ கர்த்தருடைய கரத்திலே ராஜமுடி அல்ல, நீ வெட்டி எறியப்பட்ட கொடியாய் இருக்கிறாய், நீ அக்கினிக்கு பங்காய் இருக்கிறாய். நான் இன்று உனக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மயங்கி மேலும் மேலும் பாவத்திலே இருந்து நீ ராஜமுடி அல்ல, நீ அலங்காரமான கிரீடம் அல்ல, கர்த்தர் உன்னை கண்மணி போல் காக்கிறவர் அல்ல. பாவத்தை விட்டு வெளியே வா, ரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து வா, அவரோடு சஞ்சரிக்க பிரயாசப்படு, அவரோடு ரகசியத்தை பெற்றுக்கொள். அப்பொழுது இப்பொழுது சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு நீ ஏமாந்து போகாதே. முதலாவது உன் வாழ்க்கையை சீர்படுத்து. என்னிடத்தில் அநேகர் வந்து சொல்லுகிறார்கள், வருகிறது குடி போதையிலே வருகிறார்கள், ஆனால் சொல்லுகிற காரியம் எனக்கு இன்றைக்கு காலையிலே டிவியில கேட்ட வாக்கு தத்தம் பலித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி ஐயா பலிக்கும் உனக்கு? முதலாவது உன் பாவத்தை விட்டு திரும்பு, அதற்கு பிற்பாடு வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில பலிக்கும். நீ இன்றைக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வெளிப்பாடை பெற்றான். இதோ நியாயம் தீர்க்கும்படியாய் இயேசு வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நோவாவுக்கு வெளிப்பாடு கிடைத்தது, மாம்சமான யாவருக்கும் முடிவு வரப்போகிறது. பாவத்தை விட்டு திரும்புங்கள். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். என்ன காரியம் தெரியுமா சகோதரனே? சீலோவிலே பிரதான ஆசாரியனாய் இருக்கிற ஏலியின் குடும்பத்திற்கு சாபத்தை வர போகிறேன். ஏன் ஏலியினிடத்தில் சொல்லவில்லை? ஒருவேளை நீ பிரதான அப்போஸ்தலனாய் இருக்கலாம், அல்லாவிட்டால் பெரிய போதகனாய் இருக்கலாம், 45 சபைகளை ஸ்தாபித்திருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் தேவன் பேச விரும்பவில்லை. உன் குடும்பத்தை குறித்து ஒரு சின்ன சாமுவேலிடத்தில் பேச விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆலயத்தில் விளக்கு அணைந்து போவதற்கு முன்பாக இந்த விளக்கு அணைவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட படுத்துக் கொண்டிருக்கிறான். நீயோ விளக்கு அணைந்தாலும் பரவாயில்லை, எனக்கு காணிக்கை தான் முக்கியம் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளை வைத்து, அடியாட்களை வைத்து, பச்சையோ அவித்ததோ பரவாயில்லை, லஞ்ச பணமோ சாபத்தின் மனமோ பரவாயில்லை, முதலாவது ஆசாரியனுக்குரியதை கொடு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீ வஞ்சித்தெடுத்தாயே. அப்படிப்பட்ட சாபத்தின் நிமித்தமாய் இக்கோபோத் மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் மகிமை எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் தேசத்திலே சாபம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கே மகிமை திரும்பி வர கொண்டு பார். உன் பிள்ளைகளை சீர்படுத்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாமுவேலை போல வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஒரு விசை கூட என் பிள்ளைகள் உம்மோடு கூட சஞ்சரிப்பார்களாக, ரகசியத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கும்படியாய் கிருபை செய்யும் தகப்பனே. ஜனங்களை நன்மைக்குள்ளாய் வழி நடத்த கிருபை பாராட்டும். துதி கனமகிமை எல்லாம் உமக்கு தான்ப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியுங்கள். எங்கள் முகவரி: சகோதரர் ஜே. பாபு ஜாக்சிங், எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள், 6/19H சகாய நகர், வெள்ளமடம் அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம் 629305. தொலைபேசி எண் செல் 9486271138. தொலைபேசி எண் 0466285882. மீண்டும் எங்கள் நிகழ்ச்சிகளை எல்லா வாரமும் புதன் மாலை 7 மணி முதல் 7:30 வரையும், வரும் வியாழன் மாலை 7:30 முதல் 8 மணி வரையும் காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.